to Nifia's Online Hindi, Class 10 NCERT Syllabus Hindi, Chapter 1 Sakhi. Sakhi உடைய லெசன் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ லெசன் பண்ணிவிட்டு லெசன் கொஷின் ஆன்சர்ஸ் லெசன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு லெசன்லேயே உங்களுக்கு அந்த எல்லா தொகைக்கான மீனிங் வந்து நான் அதிலே கொடுத்துட்டேன். ஸோ அந்த மீனிங்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொஷின் ஆன்சர்ஸ் படிச்சிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. निम्नलिखित प्रश्नों के उत्तर दीजिए. प्रश्न 1. मीठी वाणी बोलने से औरों को सुख और अपने तन को शीतलता कैसे प्राप्त होती है? மீட்டி வாணி அதாவது குட் வேர்ட்ஸ், நல்ல வேர்ட்ஸ் நம்ம பேசுகிறதுனால औरों மீன்ஸ் அதர்ஸ், மற்றவங்களுக்கு ஹாப்பினஸ், சுக்னா ஹாப்பினஸ், और अपने तन को நம்மளுடைய உடம்புக்கு ஷீதல்தா அப்படின்னா ஒரு கூல், ஒரு குளிர்ச்சியாக இருக்கிறது, ஒரு கூல், ரொம்ப ஒரு மாதிரி நல்லா ஃபீல் பண்ண வைக்கிறது. ஓகே, ஸோ ஷீதல்தா இந்த சென்ஸ் என்னென்னா அது வந்து குளிர்ச்சியை கொடுக்கறது. கைசே பிராப்த் ஹோத்தி ஹே, எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. मीठी वाणी बोलने से औरों को सुख और अपने तन को शीतलता प्राप्त होती है क्योंकि वाई मीन्स मीठी वाणी बोलने से मन का अहंकार समाप्त हो जाता है. நம்ம நல்ல வார்த்தைகள் பேசும்பொழுது நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் என்ன ஆகிடுது, ஃபுல்லாக வந்து ரெடியூஸ் ஆகிடுது. ய ஹமாரே தன்கோ தோ ஷீத்தல்தா பிரதான் கர்த்தி ஹே. ஸோ நம்ம நல்ல வார்த்தை பேசும்போது நம்ம மனசில் இருக்க அகங்காரம் எல்லாமே போயிடுது. அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட உடம்பை வந்து குளிர்ச்சி ஆக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தத்தா சுன்னே வாலும் கோபி, சுன்னே வாலும் அப்படின்னா நம்ம வார்த்தையை கேட்கக்கூடியவங்க, காதால் கேட்கக்கூடியவங்களுக்கும் சுக்கி தத்தா பிரசன்னதா கி அனுபூதி கராத்தி ஹே. ஸோ நம்ம நல்ல வார்த்தைகள் பேசும்பொழுது அதை கேட்குறவங்களுக்கும் வந்து அது ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. इसलिए अनुभूति அப்படின்னா ஃபீலிங், அவங்களையும் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிது நம்ம வார்த்தைகள். इसलिए सदा दूसरों को सुख पहुँचाने वाली व अपने को भी शीतलता प्रदान करने वाली मीठी वाणी बोलने चाहिए. இதனால தான் எப்பயுமே, சதா மீன்ஸ் ஆல்வேஸ், எப்பயுமே மற்றவங்களையும் வந்து மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளும் வந்து நல்ல வார்த்தைகளாக சொல்லணும். ஸோ தட் தே ஆல்சோ ஃபீல் ஹாப்பி. அதுக்கப்புறம் நம்மளையும் வந்து அது ரொம்ப நல்லா வச்சுக்கும் அப்படின்னு. இதனால் நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், நல்ல வார்த்தைகளை தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் லிசன் பண்ணிகிட்ருக்கீங்கள்ல, இந்த லெசனுக்காக லிசன் பண்ணாமல் நீங்கள் உங்கள் லைஃப்லையும் எப்பயுமே மற்றவங்கக்கிட்ட பேசும்போது பாசிட்டிவான வார்த்தைகளை, ரொம்ப ஒரு குட் வேர்ட்ஸை வந்து குட் வேர்ட்ஸை ஸ்பீக் பண்ண அது ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். नेक्स्ट वन. दीपक दिखाई देने पर अंधियारा कैसे मिट जाता है? साखी के संदर्भ में स्पष्ट कीजिए. दीपक मीन्स लाइट. सो लाइट காட்டும் பொழுது, திகாய் தேனேனா லைட் வந்து காட்டும் பொழுது, அந்தியாரா டார்க்னஸ் வந்து எப்படி ஃபுல்லாக, இப்போ நம்ம லைட் வந்துட்டுனாலே டார்க்னஸ் அங்கே இருக்காது இல்லையா? ஸோ லைட் வந்தாலே அங்கே எப்படி டார்க்னஸ் இல்லாமல் போகுது. ஸோ இந்த சாக்கியை வச்சு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், एक्सप्लेन பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. दीपक में एक प्रकाशपुंज होता है जिसके प्रभाव के कारण अंधकार नष्ट हो जाता है. प्रकाशपुंज அப்படின்னா லைட் பீம். ஸோ அந்த லைட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு லைட் பீம் இருக்குது. ஓகே, அதனால அந்த எஃபெக்ட்னால ஜிஸ்கே பிரபாவ் சே, அதனுடைய எஃபெக்ட்னால டார்க்னஸ் வந்து ஃபுல்லாக என்ன ஆகிடுது, லாஸ் ஆகிடுது. நஷ்ட ஹோ ஜாத்தா ஹே இன் த சென்ஸ் டார்க்னஸ் இல்லாமல் ஆகிடுது. ஸோ லைட் வந்தாலே அங்கே டார்க்னஸ் இருக்காது. இசி பிரகார் இதே மாதிரி தான் மன் மே ஞான் ரூபி தீபக்க பிரகாஷ் ஃபைல்தி ஹே. நம்ம மனசில் அந்த நாலேஜ் அப்படின்ற ஒரு லைட் வந்துச்சு அப்படின்னா मन में छाया ब्रह्म संदेह और भयरूपी अंधकार समाप्त हो जाता है. நம்ம மனசில் இருக்க அந்த மன்மே छाया மீன்ஸ் ஷேடோ, மற்றவங்கள பார்த்து நம்ம பண்ணக்கூடிய சில விஷயங்கள், ஷேடோ அண்ட் கன்ஃபியூஷன், பிரம்மனா கன்ஃபியூஷன், சந்தேகனா டவுட்டு, பயரூபினா பயம், இது எல்லாமே வந்து அந்த டார்க்னஸ்ஸாக இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து என்ன ஆகிடுது, ஃபுல்லாக முடிஞ்சிடுது, இல்லாமல் பண்ணிடுது. ஸோ நம்ம மனசில் நீங்களே ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், நம்ம எப்பயுமே ஒரு பயம் இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஒரு டவுட் இருக்கும். இதுவே நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் இதை பற்றின நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த பயமோ கன்ஃபியூஷனோ டவுட்டோ இருக்காது இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அந்த லைட் அப்படின்ற அந்த விஷயம் வரும்பொழுது டார்க்னஸ் அப்படின்றது ஃபுல்லாகவே வந்து இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
प्रश्न 3, ईश्वर कण कण में व्याप्त है पर हम उसे क्यों नहीं देख पाते? ஈஸ்வர் கடவுள் வந்து கண்ணா ஒரு பார்ட்டிக்கல்லையுமே ஒரு துகள்கள்லையுமே வந்து இருக்கார். பர் ஹம் கியூ உசே நஹி தேக் பாத்தே, இருந்தாலும் நம்ம ஏன் அவர் வந்து பார்க்குறதில்ல, நம்ம ஆக்சுவலாக ஏன் பார்க்குறதில்லன்னு கேட்குறாங்க. ईश्वर कण कण में व्याप्त है और कण कण ही ईश्वर है. ஸோ ஈஸ்வர் வந்து கண் கண் மே பிராப்த் ஹே, பிராப்த் இந்த சென்ஸ் இங்கே வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. கண் கண் ஹி ஈஸ்வர் ஹே, ஒரு துகள்மே வந்து கடவுள் தான். ईश्वर की चेतना से ही यह संसार दिखाई देता है. ஈஸ்வர் கடவுளுடைய அந்த உணர்வால் தான் சன்சார் இந்த உலகமே வந்து வெளியே காட்டப்படுது. चारों ओर ईश्वरीय चेतना के अतिरिक्त कुछ भी नहीं है. चारों ओर நாலா பக்கமும் ஈஸ்வரிய சேத்தனா கே கடவுளுடைய அந்த தெய்வீகமான அந்த தெய்வீகமான உணர்வு அதிரிக்த் குச் பி நஹி ஹே, அதை விட அதிகப்படியான ஒரு விஷயம் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. लेकिन यह सब कुछ हम इन भौतिक आँखों से नहीं देख सकते. ஆனாலும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இன் பௌத்திக் ஆங்கோசே நம்மளோட உடலாலையும் நம்மளோட கண்களாலையும் வந்து நம்ம இதெல்லாத்தையும் என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதில்ல. जब तक ईश्वर की कृपा से हमें दिव्य चक्षु आंखें नहीं मिलते तब तक हम कण कण में ईश्वर के वास को नहीं देख सकते हैं. ஜப் தக் அதாவது எது வரைக்கும் நமக்கு கடவுளோட அருளால் நம்ம கண்களால் ஆங்கே நஹி மில்தே, கடவுளோட கண்கள் அந்த கடவுளோட கருணையால் நமக்கு அந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உணரக்கூடிய சக்தி நமக்கு இல்லையோ, தபு தக் அது வரையில் கண் கண்மே ஈஸ்வர்க்கே வாஸ்கோ ஒரு துகள்களையுமே கடவுளுடைய இந்த இடத்துல வாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அவர் இருக்கிறதா. ஸோ அவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங், அந்த உணர்வை வந்து நம்ம யாருமே உணர போகிறது கிடையாது. அவர் நஹி அனுபவ கர் சக்தே, நம்ம யாரும் அதான் அனுபவிக்க போகிறோம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கார், தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார். ஆனால் நம்ம ஏன் பல பேர் பார்க்குறது இல்லை அப்படின்றது தான் கொஷின். ஓகே, ஸோ ஆன்சரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கார், இருந்தாலுமே அவரோட அந்த தெய்வீகமான அந்த விஷயம் நம்மளை சுற்றி இருந்தாலுமே நம்ம வந்து அதை பார்க்க மறக்கிறோம். இன்னொன்று, நம்ம எப்போ நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா கடவுளோட கருணையால் நம்மளால் அதை செல்ஃபாக ரியலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணால் மாத்திரம்தான் நம்மளால் கடவுள் நம்மளை சுற்றி இருக்கார் அப்படின்ற ஃபீலவே நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. प्रश्न 4, संसार में सुखी व्यक्ति कौन है और दुखी कौन? संसार में இந்த உலகத்தில் சுக்கி व्यक्तिனா ஹாப்பியஸ்ட் பர்சன், और दुखी कौन है யார் வந்து சேடான பர்சன். यहाँ सोना और जागना किसके प्रतीक है? இங்கே சோனா और जागना எதனுடைய சைன், யார் டினோட் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. इसका प्रयोग यहाँ क्यों किया गया है, स्पष्ट कीजिए. सोना और जागना இதை எதுக்கு இந்த சாக்கியில் பயன்படுத்தியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. संसार में वह व्यक्ति सुखी है जो प्रभु प्राप्ति के लिए प्रयास से दूर रहकर सांसारिक विषयों में डूबकर आनंदपूर्वक सोता है. संसार में वह व्यक्ति सुखी है, உலகத்தில் யார் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா பிரபு பிராப்தி கேலியே பிரயாசே, அதாவது கடவுளுடைய நான் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னென்னா யார் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து ஜோ பிரபு பிராப்தி கேலியே பிரயாசே. ஸோ கடவுளோட அந்த கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், கடவுள்கிட்ட ரொம்ப நம்ம நெருக்கமாக இருக்கணும், நம்ம வந்து எப்பயுமே அவரை வர்ஷிப் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லாமல் தூர் ரகர் அதுலேருந்து தூரமாக இருந்து சான்சாரிக் விஷயம் நம்மள உலகத்தில் இருக்க மற்ற விஷயங்களோட ரொம்ப இணைந்து சான்சாரிக் விஷயமே டூப்கர்னா அதிலே ஃபுல்லாக மூழ்கி. ஸோ அவனே என்ன பண்ணுறான், அவன் தான் ரொம்ப ஆனந்தபூர்வக், அவன் ரொம்ப ஜாலியாக இருக்கான். ஸோ என்னென்னா கடவுளை பற்றின எந்த இதுவும் இல்லை, அவன் மாட்டுக்கு ஜாலியாக இருக்கான், உலகத்தில் இருக்க வேலைகளே பார்த்துட்டு உலகத்தில் இருக்க விஷயங்களே பார்த்துட்டு அவன் ஜாலியாக இருக்கான். इसके विपरीत இதனால் वह व्यक्ति जो प्रभु को पाने के लिए तड़प रहा है, இந்த ஒரு விஷயத்தினால அந்த व्यक्ति அந்த பர்சன் பிரபுக்கு பானை கேலியே கடவுளோட அந்த கருணையை பெறுவதில் தடப் ரஹா ஹே, அதில் வந்து அவன் ரொம்ப தடப் ரஹா ஹே அப்படின்னா ஹீ இஸ் நாட் ஃபீலிங் குட்,
நமக்கு எப்போ கிடைக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் இருப்பான். உன்கே வியோக சே துக்கி ஹே. ஸோ அவரை ரொம்ப பிரிஞ்சிருக்கிறது வந்து அவனுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். வியோக் அப்படின்னா வந்து செப்பரேஷன். அந்த செப்பரேஷன் வந்து ஸோ அந்த கடவுளோட உணர்வே நம்மக்கிட்ட இல்லை, அவரோட கருணையும் நமக்கு இல்லைன்னும் போது அந்த செப்பரேஷன் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். வஹி ஜாக் ரஹா ஹே. ஸோ அவன் என்ன பண்ணிக்கிறான், அவன் முழிச்சிக்கிறான். ஸோ இங்கே சோனா और जागनाக்கு என்ன மீனிங்னா, யஹா சோனே கா பிரயோக் प्रभु प्राप्ति के प्रयासों से विमुख होना. ஸோ சோனா அப்படின்றது என்ன, பிரபு பிராப்தி கே பிரயாசம். ஸோ கடவுளோட உணர்வை பெறுவதில் விமுக் ஹோனா, அதுலேருந்து அவன் என்ன பண்ணுறான், அந்நியப்பட்டிருக்கான், அவன் தனியாக இருக்கான், அவன் நல்லா தூங்குறான். और जागना யார் முழிச்சு, ஹூ இஸ் அவேக்கன் அப்படின்னா, பிரபு பிராப்தி கேலியே प्रभु का प्राप्ति के लिए जाग रहे. இந்த இடத்துல ஜான்னு கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலி இங்கே ஜாக் ரஹே பிரயாசோं को प्रतीक करते हैं. ஸோ யார் வந்து முழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, கடவுளோட அந்த கருணையை பெறுவதற்காக யார் ஆல்ரெடி ஹூ இஸ் கெட்டிங், அவங்க வந்து ஜாக்னா, தே ஆர் அவேக்கன். ஸோ இஸ்கா பிரயோக மானவ ஜீவன் में இது வந்து ஏன் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, इसका प्रयोग मानव जीवन में सांसारिक विषय वासनों से दूर रहने तथा संचेत करने के लिए किया गया है. ஸோ இங்கே சோனா और ஜாக்னான்றது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லைஃப்பில் சான்சாரிக் விஷயம், ஸோ நம்மளை சுற்றி இருக்க சாதாரண விஷயங்களோட நம்ம ஒட்டி இல்லாமல் தூர் ரஹ்னேசே, அதுலேருந்து நம்ம தூரமாக இருந்து சஞ்சேத் கர்ணைக்கிலேயே நம்ம வந்து ரொம்ப அலர்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே சோனா ஆர் ஜாக்னா அப்படின்னு கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சோனா அப்படின்ற பர்சன் யார் தூங்குறாங்க அப்படின்னா, கடவுளை பற்றின பெரிய கவலைலாம் இல்லாமல் அவன் உண்டு அவன் வேலையை உண்டுன்னு ஜாலியாக இந்த உலகத்தில் இருக்க விஷயங்களே நம்பிட்டு இருக்கான் இல்லையா, ஹீ இஸ் ஸ்லீப்பிங்கு. கடவுளோட கருணை எல்லாமே அவனுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை நினச்சி யார் பிரார்த்தனை செய்கிறாங்களோ ஹீ இஸ் அவேக்கன். அவ்வளோதான். नेक्स्ट प्रश्न 5. अपने स्वभाव को निर्मल रखने के लिए कबीर ने क्या उपाय सुझाया है. अपने स्वभाव को, நம்மளோட அந்த स्वभावத்தை வந்து நிர்மல் அப்படின்னா இந்த இடத்துல சாஃப், க்ளீனாக சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக கபீர்தாஸ் வந்து நமக்கு என்ன வழி சொல்லியிருக்காருன்னு சொல்லி கேட்குறாங்க. अपने स्वभाव को निर्मल रखने के लिए कबीर ने निंदक को अपने निकट रखने का सुझाव दिया है. ஆக்சுவலாக இங்கே நிந்தக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளை வந்து இழிவாக பேசுவாங்க இல்லையா, நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவாங்கள்ல, அவங்கள வந்து நம்ம பக்கத்திலே வச்சுக்கணும்னு சொல்கிறாரு. நிக்கட்னா பக்கத்திலே வச்சுக்கணும். ரக்னேக்கா சுஜாவ் தியா ஹே. சுஜாவ்னா சஜஷன். ஸோ சஜஸ்ட் பண்ணுறாரு. யாரெல்லாம் வந்து உன்னோட மிஸ்டேக்கை சுட்டி காட்டுறாங்களோ அவங்கள வந்து அவங்க கூடவே வச்சுக்கோன்னு சொல்கிறாரு. क्योंकि वाई मीन्स वही हमारा सबसे बड़ा हितैषी है. अन्यथा झूठी प्रशंसा कर अपना स्वार्थ सिद्ध करने वाले तो अनेक मिल जाते हैं. ஏன் வந்து இவங்களை வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கணும் அப்படின்னா, வஹி ஹமாரா சப்சே படா ஹிதைஷி. இந்த இடத்துல ஹிதைஷி அப்படின்னா வந்து பெனிவலண்ட், அதாவது நல்ல குணமுள்ளவங்க. அவங்க தான் வந்து நல்ல குணமுள்ளவங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணுறோன்னா கரெக்டுன்னு சொல்லி நம்மளை பாராட்டணும். நம்ம ஒரு விஷயம் தப்பாக பண்ணுறோன்னா இது நீ செய்கிறது தப்புன்னு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணால் தான் நமக்கு. அப்படி யாராவது பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா ஹீ இஸ் பேடுன்னு நினச்சிக்கிறோம். இவன் வந்து நான் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்கிறான், இவன் கெட்டவன், ஹீ இஸ் நாட் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இட் இஸ் நாட் லைக் தட். த பர்சன் ஹூ ஆர் கிரிட்டிசைசிங் தே ஷுட் பி வித் அஸ். அப்போ தான் நம்ம மிஸ்டேக்ஸை நிறைய நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஹமாரா சப்சே படா ஹிதைஷி ஹே. ஸோ அவங்க தான் நமக்கு ஒரு நல்ல மனம் உள்ளவங்க, நம்ம கூட இருக்கணும் அவங்க. அந்நியத்தா ஜூட்டி பிரசன்ஸா. அந்நியத்தா அப்படின்னா இல்லையெனில், அப்படி இல்லை அப்படின்னா ஜூட்டி பிரசன்ஸா கர், மற்ற பொய்லாம் ஜூட்டி பிரசன்ஸான்னா பொய்யான புகழ்ச்சி நமக்கு கொடுத்து அப்னா ஸ்வார்த்து சித்த கர்னேவாலா. ஸ்வார்த்துனா சுயநலம். ஸோ சுயநலத்தை காட்டக்கூடிய அநேக மில் ஜாத்தே ஹே. ஸோ நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி நம்மளை எப்போ பார்த்தாலும் புகழ்ந்து நம்ம கூட இருக்கவங்களும் இருக்காங்க. निंदा बुराइयों को दूर कर सद्गुणों को अपनाने में सहायक सिद्ध होते हैं. நிந்தக் ஆக்சுவலாக நம்ம யார் மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ புராயோங்கோ, ஸோ பேட்னஸ் வந்து நம்மக்கிட்டேருந்து விலகி சத்குணோங்கோ குட் ஹேபிட்ஸை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். निंदक की आलोचना को सुनकर आत्मनिरीक्षण कर शुद्ध
व निर्मल आचरण करने में सहायता मिलती है. ஸோ நிந்தைக்கு ஆலோசனா. ஸோ நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அந்த விஷயம் நமக்கு தெரிய வருது, அதை பற்றின விஷயம் நமக்கு தெரிய வருது அப்படின்னும் பொழுது ஆத்ம நிரீக்ஷன், அதாவது சுய பரிசோதனை, நம்மளே வந்து நம்ம செல்ஃப் ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன், நம்மளே வந்து நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ள முடியும். அப்படி செய்கிறதன் மூலமாக நம்மக்கிட்ட என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, என்னென்ன தப்பான விஷயங்கள் இருக்கோ அதை நம்மளால் என்ன பண்ண முடியும், சுத்த, ஸோ கரெக்ட் பண்ணிக்க முடியும். சுத்த வ நிர்மல் ஆச்சரன் கர்ணைக்கே, அப்படி இல்லைன்னா நம்மளை வந்து க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக, க்ளீன் இன் த சென்ஸ் அந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு குட் ஹேபிட்ஸை, நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது, மிஸ்டேக்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்க நம்ம முயற்சி செய்கிறது, இது எல்லாமே பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 6th one, ஐக்கி அஷீர் பீவுகா पढ़े सुपंडित होई इसी पक्ति द्वारा कवि क्या कहना चाहते हैं. ஸோ இந்த லைனில் கபீர்தாஸ் என்ன சொல்ல விரும்புகிறாரு, என்ன சொல்கிறாருன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த லெசனில். ஐக்கி அஷீர் பீவுக்கா, ஐக்கி அப்படின்னா ஒன்று, அஷீர்னா அந்த அக்ஷர் லெட்டர், பீவுக்கா பியாருக்கா, அதாவது பீவுக்கானா பியாருக்கா, கடவுளுக்கு பிடிச்ச அந்த ஒரு லெட்டர் நம்ம சொன்னாலுமே படே சு பண்டித்து ஹோய், அந்த சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு நபர் தான் பண்டிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐக்கி அஷீர் पीव का पढ़े सो पंडित होई भक्ति के माध्यम से कवि यह कहना चाहते हैं कि संसार में पीव अर्थात ब्रह्म ही सत्य है. ब्रह्म, ஸோ அதுதான் வந்து ட்ரூத். அவரை பற்றி நம்ம நினச்சி அவரை பற்றின விஷயங்களை ஒரு லெட்டர் சொன்னாலுமே அதுதான் வந்து உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. உசே படே யா ஜானே பினா கோய் பி பண்டித் ஞானி நஹி பன் சக்தா ஹை. ஸோ அவரை பற்றின விஷயங்களை படிக்காமல் தெரிஞ்சிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பண்டிதர்கள் ஆக முடியாது, பண்டிதர் ஞானி ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. प्रश्न 7, कबीर की उद्धृत साखियों की भाषा की विशेषता स्पष्ट कीजिए. ஸோ கபீர்தாஸ் அவருடைய இந்த இந்த சாக்கியம் அந்த லைன்ஸு, இந்த லைன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சைட்டட் அந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து பாஷாக்கி விசேஷதா, ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கபீர் கி சாக்கியோं की भाषा की विशेषता है कि यह जन भाषा है. ஸோ இது என்ன அவரோட இதுவே என்ன அப்படின்னா ஒரு பப்ளிக் லாங்குவேஜ், அதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டான டேர்ம்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஈஸி டேர்ம்ஸாக கொடுத்துருப்பாரு. उन्होंने जन चेतना और जन भावनाओं को अपनी सदुखड़ी भाषा द्वारा साखियों के माध्यम से जन जन तक पहुंचाया है. जन चेतना, ஸோ சேத்னா மீன்ஸ் அவேர்னஸ், பாவனாவுனா சென்டிமெண்ட். ஸோ இந்த பப்ளிக்கில் இருக்கக்கூடிய க்ரியேட் பண்ணக்கூடிய அவேர்னஸ்ஸு அண்டு ஜன் பாவனாவும் அப்படின்னா பப்ளிக்கில் இருக்கக்கூடிய அந்த சென்டிமெண்ட்ஸ், நார்மலாக மக்கள் என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்களோ அது, இது எல்லாத்தையுமே வந்து இந்த சாக்கி இந்த லைன்ஸ் மூலயமா அவர் வந்து ஜன்கோ மக்களுக்கு கொண்டு போயிட்டு சேர்க்குறாரு. ஆக்சுவலாக ஒரு மக்கள்கிட்ட நம்மளோட விஷயங்கள் போய் சேரணும்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களோட மொழியில் இருக்கணும். ஸோ கபீர்தாஸோட போயம் எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. इसलिए डॉक्टर हजारी प्रसाद द्विवेदी ने इनकी भाषा को भावना रूपिनी माना है. भावना रूपिनी அப்படின்னா எமோஷ்னலி, ஸோ சம்வாட் இது வந்து பீப்புளோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது அப்படின்னு அவர் நம்புகிறாரு. अपनी चमत्कारिक भाषा के कारण, चमत्कारिकना मिराकुलस, அந்த मिराकुला இருக்க இந்த வேர்ட்ஸ் மூலமா आज भी इनके दोहे लोगों की जुबान पर है. ஆக்சுவலாக இவரோட அந்த மிராக்குலஸாக இருக்குது, அதாவது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய இந்த டேர்ம்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால தான் இன்றைக்குமே இவருடைய இந்த தோஹை வந்து மக்களுடைய ஜுபான்னா வார்த்தைகளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு கபீர்தாஸுடைய நீங்கள் பர்த்லாம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஓல்டுங்க. ஸோ அவர் எப்போ பிறந்திருக்காருன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு ஒரு நாலேஜுக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், அவர் அந்த இயரில் எப்படி தானே எழுதியிருப்பாருன்னா அவரோட பர்த் வந்து 1398, ஸோ 1518 இதுதான் அவருடைய பர்த் வந்து 1398, 1398ஆம் ஆண்டு அப்போ பிறந்திருக்காருங்க இவர். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ இவர் எப்போ இறந்துருக்காருன்னா 1518ஆம் ஆண்டு இறந்துருக்காரு. அப்போல்லாம் நமக்கு தெரில அது என்ன, நம்ம வந்து சுதந்திரம் வாங்கினது 1947 19 தான். ஆனால் இவர் இதெல்லாம் எழுதியிருக்கிறது 13 to 15 அந்த டைமிங்கில் எழுதியிருக்காரு. ஸோ இவருக்கு எப்படிப்பட்ட ஒரு நாலேஜ் இருந்திருக்கணும், அப்போவே வந்து இந்த அளவுக்கு இவர் எழுதியிருக்காரு. ஸோ அவரோட விஷயங்களை இவ்வளோ ஆண்டுகள் கழிஞ்சு, கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஆண்டுகள் கழிஞ்சு நம்ம இப்போ படிச்சுட்ருக்கோம் இதெல்லாம். ஸோ அப்போயே அவர் எவ்வளோ நாலேஜபிளாக இருந்திருக்காரு பாருங்கள்.
ஸோ அப்போவே வந்து பப்ளிக் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த அவேர்னஸ்லாம் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ நல்லா படிங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ. தன்யவாத்.